கவலை இல்லாமல் ஒருவர் வாழ வேண்டும் என்றிருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கடந்த ஒருவராக அவர் இருக்க வேண்டும். நபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள் முதல் கவலைகள் தான் அவர்களை துரத்தின. அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான அடியார், முழு உலகத்துக்கும் ரஹ்மத்தா வந்தவர்கள். அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில கவலைகள் இருக்கு இல்லையா? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். கவலைகள் இருந்தன என்பது மாத்திரமல்ல, கவலைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறந்த நாள் முதல் மௌத் வரை துரத்தி கொண்டிருந்தன. நபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள் முதல் கவலைகள் தான் அவர்களை துரத்தின. பிறக்கிறார்கள், அனாதை, வாப்பா இல்லை. உலகத்துல ஒரு அனாதையாக பிறந்து வளர்வது என்பது எவ்வளவு பெரிய கவலைக்குரிய நிலை. நபி அவர்கள் அனாதையாக பிறக்கிறாங்க. பிறகு பரவாயில்லை, வாப்பா தான் இல்ல, உம்மாவாவது தொடர்ந்து இருக்கணும் இல்லையா? உம்மாவுடைய மடியில, தாயுடைய மடியில வளர, தாயும் வஃபாத் ஆயிடுறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சையது அல் அன்பியா வல் முர்சலீன், எல்லா நபிமார்கள் ரசூல்மார்களுடைய தலைவர், அவருடைய வாழ்க்கை தாயையும் இழந்து தந்தையும் இழக்கிறார்கள். கவலையா இல்லையா? இவ்வளவு பெரிய கவலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த ஒரு நிலையை அமைத்திருந்தான். பிறகு தொடர்ந்தேர்ச்சியான கவலைகள். என்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் ஆமுல் ஹுசன் என்ற ஒரு வருஷம் இல்லை. ஆமுல் ஹுசன் என்றால் கவலையுடைய ஆண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஒரு வருஷம் ஆமுல் ஹுசன் என்று பிரகடனப்படுத்தப்பட்டது. ஏன்? வீட்டிலே தனக்கு துணையாக இருந்த, பக்க பலமாக இருந்த, ஒரு துணையாக இருந்த, சுகத்திலும் துக்கத்திலும் தன்னோடு பங்கேற்ற தனது வாழ்க்கை துணைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். சரி, பரவாயில்லை, அந்த கவலையை எப்படி சுமக்கிறது என்று இருக்கிற நிலையில அங்கே நாட்டிலே, ஊரிலே, சமூகத்திலே தனக்கு மிகப்பெரிய பலமாக இருந்த, தனக்கு துணையாக இருந்த அபூ தாலிபை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழக்கிறார்கள். ஒரே வருஷத்துல. போதாக்குறைக்கு குறைஷியர்கள் ஒரு எகனாமிக் பாய்காட்டை பிரகடனம் செய்கிறார்கள். முஹம்மதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சார்ந்தவர்களையும் பகிஷ்கரிப்பது. அவர்களோடு எந்த கொடுக்கல் வாங்கலும் இல்லை. அவர்களுக்கு எதை விற்கக்கூடாது, அவரிடம் எதை வாங்கக்கூடாது என்று முழுக்க அவர்களை பகிஷ்கரிக்கிறார்கள். பாய்காட்டிங். எப்படிப்பட்ட நிலைமை, எப்படிப்பட்ட இறுக்கமான நிலைமை, நெருக்கடியான நிலைமை, கவலைக்குரிய நிலைமை. வீட்டில் இருந்த துணையும் இல்லை, சமுதாயத்தில் இருந்த பலமும் இல்லை, போதாக்குறைக்கு முழு சமுதாயமும் தன்னை பகிஷ்கரிக்கிறது. அப்படிப்பட்ட நிலை. இதான் ரசூலோட வாழ்க்கை. ஏதோ சில குழந்தைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பிறக்கிறார்கள். ஒரு 4 பெண் குழந்தைகளும் ஒரு 3 ஆண் குழந்தைகளும். எல்லோரும் வஃபாத்தாகி விடுகிறார்கள். எப்படி இருக்கும்? ஒரு குழந்தை வஃபாத்தானவனே காலமெல்லாம் அதை நினைச்சு கவலையில் இருக்கிறான். 2 குழந்தைகள் வஃபாத்தானோ அந்த நிலையில் இருக்கிறான். இது 7 குழந்தைகள், 4 பெண் குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள். 7 பேரும் சிறு வயதிலே மறைத்து விடுகிறார்கள். 30 வயதுக்குள்ள எல்லாரும் போய் சேர்ந்துடுறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மாத்திரம்தான் வாழ்றாங்க. அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி 6 மாதத்துல வஃபாத்தாயிடுறாங்க. خلاص. எப்பேற்பட்ட நிலை, எப்பேற்பட்ட நிலை, இவ்வளவு கவலைக்குரிய நிலை. அப்ப மனைவியும் இல்லை, பெற்றெடுத்த குழந்தைகளும் இல்லை, சமுதாயத்தில் வரவேற்பும் இல்லை, அங்கீகாரமும் இல்லை. போதாக்குறைக்கு துரத்தியும் விட்டானோ. எங்க இருந்து? மக்கால இருந்து. மதீனாவுக்கு ஓட்டம் பிடிக்க வேண்டி இருந்தது. அங்கு போன பின்னரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிம்மதியாக விட்டு வைக்கல. தொடர்ந்தேர்ச்சியான நச்சரிப்புகள், அழுத்தங்கள், கடுபிடிகள் இருந்ததை பார்க்கிறோம். எனவே யாரும் எவரும்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சோதனைகளுக்கு முகம் கொடுத்திருக்க மாட்டார். எத்தனை யுத்தங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருந்தது. உயிராபத்து பயங்கரமான உயிராபத்துக்கு முகம் கொடுக்கிறார்கள். ஹிஜ்ரத்துடைய சம்பவத்தை மாத்திரம் மணக்கண் முன் கொண்டு வந்து நிறுத்தி பாருங்கள். எப்பேற்பட்ட அச்சுறுத்தலுக்கு நபி அவர்கள் முகம் கொடுத்தார்கள். எப்பேற்பட்ட அச்சுறுத்தல். பிறகு பத்ர் யுத்தம், பிறகு உஹது யுத்தம், தொடர்ந்து நடந்த யுத்தங்கள். எந்த நேரத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரை இழக்கலாம் என்ற நிலை இருந்தது. அல்லாஹ் காப்பாற்றினான். என்றாலும் ஆபத்துக்கு முகம் கொடுத்து கொண்டே இருந்தார்கள், அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்து கொண்டே இருந்தார்கள், அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். முழு வாழ்க்கையும் அப்படித்தான். அப்போ கவலை என்பது, நமது வாழ்க்கையில் வரக்கூடிய கவலைகள் என்பவை ஒரு முசீபத் என்று இருந்தார். ஏன் நமக்கு மட்டும் இப்படி சோதனை, வேதனை, தண்டனை வர வேண்டும் என்று நாம் சிந்திப்பதாக இருந்தால், அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முசீபத்தா இறங்கிச்சு. நாம வாயை திறந்துமே அதுதானே சொல்றது, முசீபத்தப்பா, இது முசீபத்து என்று. சில போது ஒரு கவலை, நாம் எதிர்நோக்கும் ஒரு பிரச்சனை நமக்கு தண்டனையாகவும் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் அடியார்களுக்கு, மனிதர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் குறிப்பாக மனம் சார்ந்த, உளம் சார்ந்த பிரச்சனைகள் சோதனைகளாக தான் இருக்கும். அந்த சோதனைகளை வென்று, அந்த சோதனைகளுக்கு முன்னால் படிப்பினை பெற்று நாம் நமது வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான நிலைமைகளை தருவான். இதான் மிகப்பெரிய உண்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு கவலைக்கு முன்னாலும் எப்படி ரியாக்ட் பண்ணார்கள். உதாரணமா, பச்சிலம் குழந்தை, ஆண் குழந்தை, நபி அவர்கள் ஆசையோடு எதிர்பார்த்திருந்த குழந்தை இப்ராஹிம் வஃபாத் ஆகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈவிரக்கமற்றவர்களா? அவருடைய உள்ளத்தில் ஈரம் இருக்கு இல்லையா? அவர்களிடம் ஒரு தந்தை என்ற அந்த உணர்வு இருக்கு இல்லையா? அவர்கள் என்ன விதிவிலக்கான ஒருவராக இருந்தார்கள்? இல்லை, அவர்களும் எம்மை போன்ற உணர்வுகளை நிறைவாக பெற்றவர்களாக இருந்தார்கள். நம்மை விட அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். என்ன சொன்னார்கள்? இப்ராஹிமுடைய இழப்பை பார்த்து இப்ராஹிமை விடுத்தே சொன்னார்கள், இன்னல் ஐன தத்மா, எனது கண் பனிக்கிறது, அதாவது எனது கண் கண்ணீரை வடிக்கிறது. வல் கல்பு யஹ்சன், எனது உள்ளமோ கவலை கொள்கிறது. ஆனாலும் வலா நகூலு இல்லாமா யர்தா ரப்புனா, நமது ரப்பு திருப்தி அடையக்கூடிய வார்த்தைகளை மாத்திரமே நாம் பேசுவோம். நமது ரப்பு கோபப்படுகிற வார்த்தைகளை பேச மாட்டோம். அவனது கதாவை, அவனது தீர்ப்பை ஆட்சேபிக்கும் வகையில் நாம் சிந்திக்க மாட்டோம், பேச மாட்டோம். وَإِنَّا بِفِرَاقِكَ يَا إِبْرَاهِيمُ لَمَحْزُنُونَ, இப்ராஹிமே, உங்களது பிரிவு பெரிய துயராக இருக்கிறது. நாம் அனைவரும் உங்களது பிரிவால் ரொம்ப வேதனைப்படுகிறோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கண்ணீர் வடித்தவர்களாக. நபி அவர்களுக்கும் கவலை வந்தது, கவலைப்பட்டார்கள். ஆனால் அவ்வப்போது அந்தந்த சந்தர்ப்பங்களிலேயே நபி அவர்கள் அந்த கவலையை மேனேஜ் பண்ணார்கள். அதான் சொல்றது மேனேஜ்மெண்ட் என்று. அந்தந்த நேரமே மேனேஜ் பண்ணினார்கள். உள்ள பிரச்சனை, பலர் நமக்கு வருகிற கவலைகளை, பிரச்சனைகளை முகாமை செய்வது எப்படி, மேனேஜ் பண்ணுவது எப்படி என்று தெரியாமல் பல போது தம்மை அலட்டிக்கொண்டு இழந்து விடுகிறார்கள். உதாரணமாக, உங்கள் பலருக்கு தெரிந்த சம்பவம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண் தனது மகனுடைய கபருக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு அழுகிறாள், புலம்புகிறாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்ணே, பொறுமை காப்பீராக. சொன்னவர் அல்லாஹ்வுடைய ரசூல் என்பது அந்த பெண்ணுக்கு தெரியாது. எனது வேதனை எனக்கல்லவா தெரியும், உங்களுக்கா தெரியும் என்று அவர் புலம்ப ஆரம்பித்தார். திரும்பி பார்த்தால் சொன்னவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போது அந்த பெண், அல்லாஹ்வின் தூதரே, மன்னித்து விடுங்கள், சொன்னவர்கள் நீங்கள் என்பது எனக்கு தெரியாது, நான் இப்போது பொறுமை காக்கிறேன் என்று சொன்ன போது நபி அவர்கள் ஒரு ஆழமான விஷயத்தை சொன்னார்கள்.
இன்னம சபுரு அந்த சதமத்தில் ஊலா, முதலாவது அடி விழுமே, பிரச்சனை வருமே, கவலை வருமே, அந்த நேரத்தில் ஒருவர் பொறுமை காப்பதுதான் பொறுமை. எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னால கடைசியாக நான் இப்ப பொறுமையா நடக்க போறேன் என்று சொல்றது உண்மையான பொறுமை அல்ல என்று சொன்னார்கள். ஆரம்ப நிலையிலேயே பொறுமை காக்க வேண்டும், அந்த பக்குவத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும்.